காயகல்ப வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை நிறைய பேருக்கே இருக்குது. ஏன் இந்த மலட்டுத்தன்மை ஏற்படுது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய சின்ன வயசில் சுய இன்பம் கண்ட வீடியோ பார்த்துட்டு நம்ம செய்யாத தவறெல்லாம் செய்யும்போது விந்துகள் குறைபாடு வந்து சப்த அணுக்களும் இல்லாமல் இருக்கும்போது குழந்தை பாக்கியம் இருக்காது ஆண்களுக்கு. அப்போ அவங்க எத்தனையோ மருந்துகள் எடுத்தும் சரியாகலை அப்படின்னு சொன்னாலும் சரி, அப்போது ஒரு சில ரெமிடியாலாம் அவங்க செஞ்சுருப்பாங்க. அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி, அப்படிலாம் செய்தும் அவங்களுக்கு எந்த ஒரு பலனுமே இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம மனசு தான் எல்லாத்துக்குமே ஒரு காரணமாகவே இருக்குது. செய்யக்கூடாத தவறுகளை நம்ம செய்து அதை திருத்திக்கிட்டால் நமக்கு அந்த பலனெல்லாம் கிடைக்கும். நம்ம மேலும் மேலும் தவறுகள் செய்யும்போது நமக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்காது. ஏன் இந்த பிரச்சனைலாம் வருது அப்படின்னு சொன்னால், அதைத்தான் திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரிதாக கிடைத்த இந்த மனித உடம்பு முறையாக பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் வாழ்ந்து கரை சேர வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் அவங்க இந்த மாதிரி தவறெல்லாம் ஏற்படும், நோயெல்லாம் வருன்றதுனால அவங்க ஒரு சில மருத்துவ குறிப்புகளெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அந்த மருத்துவ குறிப்பிலேருந்து கிடைச்சது தான் இந்த லேகியம் மூலிகைகள் எல்லாம். மூலிகை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறோம், எதையாவது பார்த்துட்டு அதை போய் உடனே வாங்கி செய்கிறது கிடையாது. அதெல்லாம் வைத்திய முறைப்படி சுத்தி பண்ணி அதை நாம் பயன்படுத்தும் போது திருமூலர் சொன்ன மாதிரி நாம் நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் வாழ முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பாதியிலே போய் சேர வேண்டியதுதான். ஆகையினால இந்த ஆண் மலட்டுத்தன்மை போக்கக்கூடிய இந்த பச்சை நில பனங்கிழங்கு லேகியம், இந்த லேகியத்தை தொடர்ந்து நீங்கள் எடுத்து பல ஆலோசனைகள் நீங்கள் சொல்லுவாங்க. அதன்படி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக ஆண் மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே நேரத்தில் நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் தவறு செய்யும்போது நமக்கு மீண்டும் மீண்டும் பழைய கெடுதல் தான் நடக்கும். ஆகையினால நீங்கள் மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த லேகியத்தை தொடர்ந்து சாப்பிட்டு பல ஆலோசனை சொல்லுவாங்க. அதன்படி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். நன்றி.